3 நாள் விஜயத்தினை மேற்கொண்டு நேற்று இலங்கை வந்துள்ள பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் ஹியூகோ ஸ்வாயர் உள்ளிட்ட குழுவினர் இன்று வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்டனர். பிரிட்டிஷ் வெளிவிகார அமைச்சர் ஹியூகோ ஸ்வாயர் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் முதலமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் முதலமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ராணுவத்தை வெளியெடுப்பதுதான் முக்கியமான ஒன்று. ராணுவம் பிடித்திருக்கும் காணிகளை குறைத்து மக்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் முக்கியமான பிரச்சனை என்று அவர்களுக்கு குறிப்பிட்டேன். பிரதம மந்திரி தற்போதைக்கு ராணுவத்தினுடைய முகாம்களை நாங்கள் குறைக்கப் போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே அது ஒரு விதமான குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதை தெரியப்படுத்தினேன். இது சம்பந்தமாக திரு சுவாமிநாதன் அவர்களுடன் பேசியதில் தேவையான இடங்களை வைத்துக் கொண்டு மிகுதி இடங்களை திருப்பி தருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று கூறினேன். திருப்பி தரும் காணிகளை நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் கூறினேன், சென்ற முறை பிரிட்டிஷ் பிரதம மந்திரி வந்தபோது இந்த காணியில் இருந்து வெளியேற்றப்பட்டு தற்காலிக இடங்களில் தங்கியிருக்கும் மக்களை அவரே போய் சென்று கண்டதாக அவருக்கு நினைவுபடுத்தினேன். அவர்களுக்கு உரிய இடத்தை தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்களா என்று கேட்டார். ஆம் என்று கூறினேன். அவர்களுடைய சொந்த இடம் என்பதையும் எடுத்து காட்டினேன். இந்த மாகாணத்துக்கு வெளியில் இருக்கும் மக்களை கொண்டு வந்து குடியேற்றி இருக்கின்றார்கள் என்பது போன்ற அந்த பல விடயங்களையும் அவர்களுக்கு எடுத்து கூறினேன். இப்பொழுதுதான் இது ஒரு பெரிய பாரிய சிக்கலான விடயங்கள் எல்லாம் இங்கு நடைபெறுகின்றது என்று கூறினார். இதேவேளை சர்வதேச விசாரணைகள் குறித்தும் பிரிட்டிஷ் வெளிவிகார அமைச்சர் கலந்துரையாடியதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து பிரிட்டிஷ் வெளிவிகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாணம், சுன்னாகம், சபாபதி பிள்ளை அகதி முகாமுக்கு சென்று அங்கு நிலைமைகளை கண்டறிந்தார். உயர் பாதுகாப்பு வலயம் காரணமாக முகாம்கள் தங்கியுள்ள வெளிவடக்கு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது அவர் கேட்டறிந்து கொண்டார். வெளிவடக்கு பிரதேசத்தில் ராணுவத்தினால் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகள் தொடர்பாக வரைபடங்களோடு ஹியூகோ ஸ்வாயருக்கு வெளிவடக்கு மீள்குடியேற்ற குழு விளக்கம் அளித்தது.